ஃப்ரெண்ட்ஸ், நான் sopneel சுரேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே சிம்பிளாக எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் சோப் செய்கிறது எப்படி, நேச்சுரல் சோப். இந்த சோப் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால எந்த கெமிக்கலும் இல்லை, ஸோ அதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற சோப்போட இதோட காஸ்ட் 3ல் 1 மடங்கு அவ்வளோதான் வரும். அதுவும் இல்லாமல் இது நம்ம கண் முன்னாடி நம்மளே செய்கிறதுனால அதில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஓகே, இப்போ சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அப்போ போய் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோப் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காஸ்டிக் சோடா, வாட்டர், ஆயில் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். நம்மளுக்கு ஃப்ராக்ரன்ஸ், அதாவது வாசனை திரவியங்கள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுட் கலர் ஆப்ஷனல், நம்மளுக்கு வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது 1 kgன்னு சொல்கிறாங்க, பட் வெயிட் போட்டு பார்த்ததில் 950 மில்லிகிராம்ஸ் தான் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்தியே 300 அந்த மாதிரி தான் ஆகுது. 300 to 350 அவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்டிக் சோடா இது யூஸ் பண்ணுறப்ப ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் கையில் படாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா கையில் பட்டது அப்படின்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். அண்டு வீட்டில் குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இதை கொஞ்சம் அவங்க கையில் எட்டாத மாதிரி மேலேயே வைங்க. இது கையில் பட்டால் அரிக்குமே தவிர வேறு எதுவும் ஆகாது. அது கூட வாஷ் பண்ணோம் அப்படின்னா சரியாயிரும். பட் யூஸ் பண்ணுறது நம்ம கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா கையில் பட்டது அப்படின்னா அரிக்கும். அப்படிங்கிறதுனால அப்போ போய் பிச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதை வாஷ் பண்ணாமல் விட்டிங்கன்னா. ஓகே, இப்போ சோப் செய்கிறதுக்கு இதெல்லாம் என்னென்ன அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வாட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் காஸ்டிக் சோடா 200 to 250 மில்லிகிராம் அவ்வளோ போட்டாலே போதும், அதே அதிகம். நம்ம யூஸ் பண்ணுறதுல இது ஒன்று தான் கெமிக்கல். இது கூட 30 days அந்த மாதிரி சோப் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கெமிக்கல் பவர்லாம் சுத்தமாக போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஆயில் கோகோனட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி வேணும். ஒன்று கோகோனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி. அதில் பாதி இதில் கோகோனட் ஆயில் பாதி நல்லெண்ணெய் பாதி அந்த மாதிரி மிக்சிங்கில் எடுத்தாலும் சரி. நான் மிக்சிங்கில் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் பாதியும் நல்லெண்ணெய் பாதியும் அந்த மாதிரி மிக்சிங்கில் எடுத்திருக்கேன். இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். லெமன், ரோஸ் பெட்டல்ஸ், அல்வேரா ஜெல், ஆப்பிள், ஆரஞ்ச், டொமேட்டோ, அரிசி கூட ஒரு சிலர் இன்ஹெரிட்டன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அரிசி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கின் டோனை ஒயிட்டாகவும், அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே மருவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, பிளாக் டாட்ஸ், அது மறைஞ்சு போயிடும். துளசி, வேப்பலை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த இன்ஹெரிட்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் கலர், ஃப்ராக்ரன்ஸ் இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். நான் வீட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நான் கலர், ஃப்ராக்ரன்ஸ் ரெண்டுமே அவாய்ட் பண்ணிட்டேன், நான் எடுத்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மினிமம் குவாலிட்டியில் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் குவாலிட்டியில், அதாவது 1 லிட்டர் வாட்டர், 2 லிட்டர் ஆயில், 250 காஸ்டிக் சோடா அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாதிரியும் செய்யலாம். இதுக்கு செய்கிறப்ப அந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது உட்டன் ஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்டு இதை மிக்ஸ் பண்ணுறப்ப காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா ஆட் பண்ணுங்கள். காஸ்டிக் சோடா ஆட் பண்ணதும் வாட்டர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆயில் ஊற்றுங்க. அண்ட் ஆயில் ஊற்றுறப்ப அதையும் சேர்ந்தாப்பில் இதோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண இது கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகுறது மட்டும் இல்லாமல் இது தோசை மாவு பதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடும். அந்த தோசை மாவு பதம் வந்ததுக்கப்புறம் இதில் இன்ஹெரிட்டன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இதில் நான் மில்க் அண்ட் அல்வேரா ஜெல் இந்த 2 இன்ஹெரிட்டன்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த இன்ஹெரிட்டன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆப்ஷனல் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்னது தான், இதில் நான் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் கலர் எதையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நேச்சுரல் கலர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன்.
இது வீட்லேயே யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஹெல்த்தி சோப். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இந்த சோப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து ஒரு மோல்டில் இல்லை பிளாஸ்டிக் இதில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி காய விடுங்க. காய விட்டதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதம் இல்லை குறைஞ்சது 15 to 20 நாள் கழித்து தான் இதை யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த காஸ்டிக் சோடா அதோட பவர் குறையும். குறைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அரிப்பு அந்த மாதிரி எதுவும் வராது. இதை நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து அல்வேரா ஜெல் அண்டு மில்கில் செஞ்ச சோப். அண்டு கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நான் ப்ரீவியஸாக செஞ்சது. அதை வந்து ரோஸ் பெட்டல்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் மஞ்சள் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து இன்ஹெரிட்டன்ஸாக வச்சு செஞ்சுருக்கேன். அது கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்குது பாருங்கள். அது வந்து ஆல்ரெடி 2 சோப் வந்து யூசேஜில் எடுத்திருக்கேன். 2 சோப்பு தான் இருக்குது, உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நீங்கள் தாராளமாக இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.